Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Ecology. அதில் Man and Biosphere கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் கொடுக்குறத யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்தில் நோட்ஸ் இல்லாதவங்களுக்கு டெலிகிராம் அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுப்பேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படின்னா என்னென்னா, மழைநீர் காற்று இது எல்லாம் சேர்ந்து பூமியோட மேற்பரப்பில் இருக்கும். அதை தான் நம்ம உயிர்கோளம்னு சொல்கிறோம். ஏன்னா மழைநீர் காற்று இதெல்லாம் இருந்துச்சுனாலே அங்கே உயிர்கள் வாழ முடியும். ஸோ உயிர்கள் வாழக்கூடிய பூமியோட மேற்பரப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பயோஸ்பியர், உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு இந்த உயிர்கோளம் அப்படிங்கிற இந்த டேர்மு அண்டு இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1971 யுனெஸ்கோ தான் ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்தாங்க, உயிர்கோளம்ங்கிறத. அண்டு எம்ஏபி மீன்ஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர். எம்ஏபி மீன்ஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர். அது என்ன அப்படின்னா, மக்கள் மற்றும் சூழலுக்கு இடையே உள்ள உறவை மேம்படுத்தி அதை பற்றி படிக்கிற அறிவியல் தான் மேன் அண்டு பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். மக்களுக்கும் அவன் வாழக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கும் இடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்தி அதை பற்றி படிக்கிறது மேன் அண்ட் பயோஸ்பியர். அண்டு இப்போ உயிர்கோளம் அப்படின்னா என்ன? உயிர்கோளம்னா வளிமண்டலம் அடுக்கு, அந்த இது அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். அட்மாஸ்பியர் அண்டு ஹைட்ரோஸ்பியர் அண்ட் லித்தோஸ்பியர் இது மூணு சேர்ந்ததை தான் நம்ம உயிர்கோளம்னு சொல்கிறோம். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வளிமண்டலம். அட்மாஸ்பியர் இது வளிமண்டல அடுக்கு. ஃபஸ்ட்டு அதில் உள்ள லேயர்ஸை பார்க்கலாம். லேயர்ஸை வச்சு தான் வளிமண்டலத்தை சொல்லுவோம். வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர் இருக்குது. அட்மாஸ்பியர்னால் என்னென்னா, பூமியை சுற்றிலும் கவர் மாதிரி என்னென்னா வாயுக்கலவை இருக்குது. எல்லா வாயுக்களும் கலந்த நிலையில் இருக்குது. அதை தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். 20,000 கிலோமீட்டர் வரை பூமியிலேருந்து அட்மாஸ்பியர் அடுக்கு இருக்குது. 20,000 கிலோமீட்டர். அண்ட் இங்கே திடத்திரவ வாயுக்கள், அந்த திடத்திரவ பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் காணப்படும். அண்டு வாயுக்கள் சொன்னோம் இல்லையா, வாயுக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, நைட்ரஜன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, ஆர்கான் 0.9% அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 0.03% இதில் இருக்குது. ஓகேவா? இதனால வாயுக்கள் இப்படி இருக்கிறதுனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம், வளிமண்டல அடுக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர். அப்போ அந்த வளிமண்டல அடுக்குகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் அப்படின்னா லோவஸ்ட் லேயர், கீழே உள்ள லேயர், ரொம்ப கீழே உள்ளது. மேகம் காற்றால் மூவ் ஆகும், என்னென்னா க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது விண்ட்ஸால் கடத்தப்படும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பார்க்க முடியும். அண்டு 6 to 8 கிலோமீட்டர்ஸ் போலார் ரீஜியன்ஸில் ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு ரீஜியனுக்கும் இதோட கிலோமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது. 6 to 8 கிலோமீட்டர் துருவ பகுதியில் சொல்கிறோம். அதே 17 கிலோமீட்டர் பூமத்திய ஈக்வேடார் பகுதி, பூமத்திய ரேகையில் ட்ரோபோஸ்பியர் அடுக்கு நிலவுதுன்னு சொல்கிறோம். அண்ட் இதில் சீசனல் சேஞ்சஸ் இருக்குது. பருவகால நிகழ்வுகள் மாற்றம் ஏற்படுறது இந்த லேயரில் தான். இதெல்லாம் ட்ரோபோஸ்பியர். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேட்டாஸ்பியர் அப்படின்னா, ஸ்ட்ரேட்டாஸ்பியர்னா அந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே உள்ள அடுக்கு. அண்டு இதுதான் இப்போ இது ஸ்ட்ரேட்டாஸ்பியர். டயக்ராமில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் இதுலேருந்து உள்ளதை என்ன சொல்கிறோன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். க்ளவுட்ஸ் மட்டும் இருக்கும், கிலோமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு ரீஜியன்ஸ்க்கு தகுந்தாப்பில். அடுத்து ஸ்ட்ரேட்டாஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது எங்கே இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து இந்த ஒரு இது மீசோஸ்பியருக்கு கீழே உள்ள பகுதி, ட்ரோபோஸ்பியருக்கு மேலே உள்ள பகுதி ஸ்ட்ரேட்டாஸ்பியர்னு சொல்கிறோம். அட்மாஸ்பியருக்கு மேலே உள்ள பகுதி. அண்ட் வெப்பநிலை இருக்குது 50 கிலோமீட்டர்ஸ் உயரம். இந்த ட்ரோபோஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இந்த ஸ்ட்ரேட்டாஸ்பியர் வரை பார்த்தோம்னா 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தை என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரேட்டாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோபோஸ்பியருக்கு மேலே 50 கிலோமீட்டர்ஸ் வரை ஸ்ட்ரேட்டாஸ்பியர் அடுக்குன்னு சொல்லுவோம். வானூர்தி போகக்கூடிய இடம், ஏரோப்ளேன் போகக்கூடிய பகுதி, அதை தான் ஸ்ட்ரேட்டாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இது பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின். ஏரோப்ளேன் போகிறப்ப அந்த ஒரு அடுக்குக்கு என்ன பேருன்னா ஸ்ட்ரேட்டாஸ்பியர்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஓசோன் லேயர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதும் எதுதான்னா ஸ்ட்ரேட்டாஸ்பியர். அப்போ ஸ்ட்ரேட்டாஸ்பியரில் 2 இருக்குது, ஓசோன் லேயர் அண்ட் ஏரோப்ளேன் போகிற பகுதியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மீசோஸ்பியர் அப்படின்னா நெக்ஸ்ட் லேயர் 50 to 100 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதி மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மீசோஸ்பியரில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு
மீசோஸ்பியரில் வந்து என்ன அப்படின்னா வந்து குறைவான வெப்பநிலை வந்து காணப்படுற பகுதி மீசோஸ்பியர். நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்பியர் அப்படின்னா மீசோஸ்பியருக்கு மேலே இருக்க பகுதி தெர்மோஸ்பியர். ஸ்பேஸ் எல்லாம் அங்கே வந்து இருக்கும். ஓகேவா? ஸ்பேஸ் ஷட்டில்னு சொல்கிறோம்ல, அந்த விண்வெளி இதெல்லாம் வந்து அமைக்கிற இடம் எதுவாக இருக்கும்னா அந்த தெர்மோஸ்பியராக இருக்கும். இது 4 கிலோமீட்டர் வரை, அதாவது 100 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டர் வரை அங்கே தெர்மோஸ்பியர்னு சொல்கிறோம். அதே 400 அபோவ் 400 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள பகுதி எக்ஸோஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு திஸ் ஓசோன் லேயர். ஓசோன் லேயர்னா என்ன அப்படின்னா அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஸ்ட்ரேட்டாஸ்பியரில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரேட்டாஸ்பியர் அடுக்கில் இருக்கும். யூவி கதிர்களை சன்லேருந்து வர்ற யூவி கதிர்களை தடுக்கும். அண்ட் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா O3 ஆக்சிஜனோட இன்னொரு ஆக்சிஜன் மூலக்கூறு சேரும். 2 ஆக்சிஜன் மூலக்கூறோட இன்னொரு ஆக்சிஜன் மூலக்கூறு சேர்ந்து O3 ஓசோன் ஃபார்ம் ஆகும். அண்ட் அதிக ஓசோன் இருக்கிறதுனால தான் இந்த அடுக்கு ஓசோன் அடுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம், ஓசோன் லேயர்னு. அண்டு பூமியை சுற்றி குடை போல செயல்படும். எதுக்காகனா யூவி கதிர்களை சன்னுக்கிட்டே இருந்து வர்றதை திரும்ப சூரியனுக்கே அனுப்புகிற அந்த ஒரு வேலையை செய்யுது. பிகாஸ் அதிகமான யூவி கதிர்கள் பூமியை நோக்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள் வரும். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சத்தை மட்டும் அனுப்பிட்டு மற்றதெல்லாம் திரும்ப சன்னுக்கே அனுப்புது. அண்டு ஃபிரியான் அண்டு குளோரோ கார்பன் CFCன்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு நம்ம பயன்படுத்துகிற இந்த செயற்கையான இந்த பொருள்களால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹோல் விழுகுது, ஓசோனில் துளை விழுகுது. இதுவரை பார்த்தோன்னா ஆர்டிக் அண்டார்டிக்கான அந்த போலார் ரீஜியன்ஸில் ஓசோன் ஹோல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால என்ன ஆகுதுன்னா தோல் புற்றுநோய் வந்து உருவாகுது. இதுதான் வந்து ஓசோன் லேயர். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா ஹைட்ரோன் மீன்ஸ் வாட்டர், நீர் அடுக்கு. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய தண்ணி, பூமியோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து நம்ம ஹைட்ரோஸ்பியரில் கொண்டு வர்றோம். ஓகேவா? ஸோ அங்கேயும் உயிர்கள் வாழுது. அதனாலேயே அதை வந்து உயிர்குலத்தோட ஒரு பகுதியாக சொல்கிறோம். அண்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பூமியில் வந்து வாட்டர் இருக்குன்னா 1,46,000 சாரி எஸ் 1,46,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது வாட்ரு. அண்டு இதில் 97% வந்து வாட்டர் வந்து ஓஷன், அதாவது சி வாட்டர், மெரைன் வாட்டராக இருக்குது. ஓகேவா? ஏன்னா 3/4% வந்து வாட்டர் தான். அண்ட் 2% வந்து என்னவா இருக்குன்னா ஐஸ் கேப்ஸ் வந்து இருக்குது, கிளேசியர்ஸாக வந்து இருக்குது துருவப்பகுதியெல்லாம். அண்ட் 1% வந்து என்னென்னா நன்னீர். ஓகேவா? இப்படி வந்து இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹைட்ரோஸ்பியரில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ். அண்ட் ஆல்சோ அட்மாஸ்பியரில் பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஹைட்ரோஸ்பியரில் என்னென்ன வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஒரு சைக்கிள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அது அந்த பேலன்ஸ் வந்து நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ஆவியாதல், எவாப்ரேஷன் சொல்லுவோம். வாட்டர் வந்து சி வாட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆவியாதல் நடக்குது. ஓவரான சன்னிலேருந்து வர்ற ரேஸ் ஹீட்னால தண்ணி எல்லாம் ஆவியாகி மேலே போகுது. அதே நேரத்தில் பிளான்ட் வந்து வேறு வழியாக உறிஞ்சிக்கிட்ட தண்ணியையும் டிரான்ஸ்பிரேஷன் அது வந்து அதோட பாடியிலேருந்து உடம்புல வெளியே விடுது. ஸோ இந்த ஆவியாதல் வழியாக டைரெக்டாக வாட்டர்லேருந்து போகிற பர்சன்டேஜ் அண்ட் ஆல்சோ 90%-ஆக இருக்குது. அதிகமான அளவு ஆவியாதல் வந்து கடலில் தான் நடக்குது. அண்டு மரங்கள், இந்த ட்ரீஸ் பிளான்ஸ் ரிலீஸ் பண்ணுற வாட்டர் வந்து 10%-ஆக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து மேலே போகுது, ஆவியாகி போகுது. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா எங்கே போகுதுன்னா நேராக கிளவுட்ஸ்க்கு போகுது, மேகத்துக்கு போகுது. அங்கே போய் ஓவராக டென்ஸ் ஆகும்போது அதிகமான அளவு இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஆவியாகி மேலே போனதும் அது என்ன செய்யுதுன்னா குளிருது. வெயிட் ஓவர் ஆகும்போது குளிருது. குளிர்ந்து என்னவா செய்யுதுன்னா கண்டென்சேஷனுக்கு அப்புறம் மழை பொழிவு, ப்ரிசிப்டேஷன் நடக்குது. வெயிட் ஓவர் ஆகும்போது அது கீழே வருது, அது வந்து மழை பொழிவாக வந்து நடக்குது. ஸோ மழை பொழிவு நடக்குதுங்க திரும்ப ரிவர் வழியாக சி வாட்டருக்கு போகுது, மெரைனில் சேருது, மெரைன்லேருந்து திரும்ப ஆவியாகி மேகத்துக்கு போகுது, அங்கே குளிர்ந்து திரும்ப இப்படி வந்து ஒரு சைக்கிள் வந்து நடக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து நீரியல் சுழற்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் அப்படின்னா பாறைகளை குறிக்கும். ஓகேவா? அப்போ கீழே உள்ள பூமிக்கு கீழே உள்ள பாறைகள், அதில் உள்ள உயிர்கள் வாழ்றதுனால அதையும் உயிர்குலத்தில் சேர்க்குறோம். க்ரஸ்ட்னா அவுட்டர் லேயர், மேலே உள்ள பகுதி. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12-லேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரை க்ரஸ்ட். அண்ட் மேண்டில் நடுப்பகுதி. எதுக்கு இடையிலனா கிரஸ்ட்டுக்கு கோருக்கு இடையில உள்ள நடுப்பகுதி மேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். மிடில் பார்ட் மேண்டில், எம்முன்னா மேண்டில், எம்முன்னா மிடில், நடுவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2900 கிலோமீட்டர்ஸ், 60 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து 2900 கிலோமீட்டர் வரை இந்த மேண்டில் பகுதி. லாஸ்ட் பகுதி கோர்னா உள்பகுதி. அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் மேக்மா, மோல்டன் மேக்மா, உள்ள பாறை குழம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்க பகுதி தான் இந்த கோர் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
ஸோ இது வந்து லித்தோஸ்பியரில் இருக்கக்கூடிய அடுக்குகள். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய அடுக்குகள். அண்ட் ஆல்சோ அதுக்கு இந்த டேர்ம்ஸ் நிறையா இருக்கும். அண்டு அதில் இயர் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட அப்ரிவியேஷன் இது மாதிரியெல்லாம் இருக்குது. பட் அது வந்து இதுவரை கேட்டதில்லை எதுவும். ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒன்ஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்காவது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுவே வந்து போதும். இந்த மேன் அண்ட் பயோஸ்பியரை பொறுத்தவரை இதுவரை கேட்கப்பட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் நடத்துல இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் உள்ளது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செக் பண்ணி பார்த்தா. ஸோ கண்டிப்பாக இதுவே போதும். அந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கேட்டிருந்தீங்க, அதனால தான் வந்து இப்போ எவல்யூஷனை விட்டுட்டு இந்த எக்காலஜி டாபிக் வந்து போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன் கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் 2-3 புக்கை ரெஃபர் பண்ணால் தான் வந்து அதை நடத்த முடியும். கண்டிப்பாக நான் ஒரு கிளாஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட் கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.